ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற பிரார்த்தனை சமாஜம் அந்த டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டுகளை பார்க்கலாம். போகலாம். பிரார்த்தனை சமாஜம் தொடக்கம் 1867 பம்பாயில் தொடங்கியவர் ஆத்மாராம் பாண்டுரங். பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக தொடங்கப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக தொடங்கப்பட்டது. இதில் 2 முதன்மை உறுப்பினர்கள், ஒருத்தர் ஆர்சி பண்டர்கர், இன்னொரு மகாதேவ் கோவிந்த ரானடே. இவங்க 2 பேருமே சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள், ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்றம், இது எல்லாத்துக்குமே இவங்க பாடுபட்டாங்க. 2 பேருமே இதை 2 பேருமே இந்த வேலையில் பட்டாங்க. ஆனால் குறிப்பாக ரானடே மட்டும் விதவை மறுமண சங்கம் 1861, புனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884, இந்த 3 ஸ்பெசிஃபிக்காக ரானடே தான் நிறுவினார். இந்த சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள், ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்றம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு 2 பேருமே பாடுபட்டாங்க. ஆனால் விதவை மறுமண சங்கம் 1861, புனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884, இந்த 3 அமைப்பையும் நிறுவனது ரானடே மட்டும்தான். கொஞ்சம் நோட் பண்ணிங்க. இதுக்கு சின்ன ஷார்ட்கட் ஏதாவது பார்க்கணுன்னா, பிரார்த்தனை சமாஜம் இப்போ பிரார்த்தனை பண்ணும்போது ஆத்மாவாக பிரார்த்தனை பண்ணணும். பம்பை அடித்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ பிரார்த்தனை அப்படின்னா பம்பைனா பம்பாய், ஆத்மானா ஆத்மாராம் பாண்டுரங். இதில் நோட் பண்ண வேண்டியது என்னதுன்னா, பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக தொடங்கப்பட்டது. அது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு. அதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். 2 முதன்மை உறுப்பினர்கள் ஆர்சி பண்டர்கர், ரானடே. இவங்க 2 பேருமே எந்த அமைப்பில் இருந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எந்த அமைப்பில் இருந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சாதி மறுப்பு, சமபந்தி, இந்த மாதிரி விஷயங்களில் 2 பேருமே ஈடுபாடாக இருந்திருக்காங்க. அந்த விதவை மறுமண சங்கம், புனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம், இது ஸ்பெசிஃபிக்காக ரானடே தான் சொல்லியிருக்காரு. இந்த இயர் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா இப்போ ரானடே இந்த இயரை கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்துன்னு கூட கேட்கலாம். இது எது முன்னாடி வந்திருக்கு, எது பின்னாடி வந்திருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு விதவை மறுமண சங்கம், அதுக்கப்புறம் புனே சர்வஜனிக் சபா, அதுக்கப்புறம் தக்கான கல்விக் கழகம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.